வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசேனாயதமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள். இன்றைய திதி மாலை 4:51 வரை பௌர்ணமி திதி, பின்பு பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரை. குளிகை காலம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை. மாலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். 2ஆம் இடத்துல குருமங்களா யோகத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து உங்க ராசியாதிபதியோடு குரு பகவான் தனக்காரனா பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். புதிதாக வேலை வாய்ப்பு, புதிய நண்பர்கள், புதிய உறவுகள், புதிதாக பல நல்ல விஷயங்களை, தொழில் சார்ந்த விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காலமாக இருந்தாலும் பல்வேறு நல்ல விஷயங்களை வீட்டிலிருந்தே செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிற இந்த நல்ல நாளில் பழனியில் அருள்பாலிக்கக்கூடிய போகர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அற்புத நிகழ்வுகள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். பல நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய நாள். அதே சமயத்தில் சில உறவுகளோடு சில சங்கட்டங்களும் சில மன வருத்தங்களும் இருந்தாலும் ஓடி உழைத்து பல்வேறு லாபங்களை அடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தொழில் விரிவாக்கம், சில புதிய நண்பர்கள், சில புதிய வேலை வாய்ப்புகள், சங்கட்டங்களும் சந்தோஷங்களும் மாறி மாறி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் ரிஷபராசிக்காரர்கள் வேலூரில் அருள்பாலிக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாளாகவே இருந்தாலும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமத்தோடு கூடி பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. சின்ன சின்னதா வருத்தங்கள் மேலோங்கினாலும் பல விஷயங்களில் முன்னேற்றமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. அடுத்தவர்களோடு பேசும்போது உங்களுடைய கருத்துக்களில் பிடிவாதமாக இருந்து சில சங்கடங்களை சந்தித்து கொள்ளக்கூடாது. கருத்துக்களை விட்டு கொடுத்து வாழும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மன் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. கடகராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். வாழ்க்கை துணையா லாபம், புதிய திருமண உறவு, புதிய நண்பர்கள். எத்தனை இருந்தாலும் அஸ்தமத்து சனி காலத்துல தான் இருக்கீங்க என்பதை புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி குருமங்களா யோகத்தில் இருக்கிறதால புதிய வேலை விஷயமாக நல்ல நண்பர்களை, நல்ல உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நரசிம்மர் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் பல முன்னேற்பாடான விஷயங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். எச்சரிக்கை மனப்பான்மையோடு இருந்து தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் மைசூரில் அருள்பாலிக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி மனசு நினைச்சிட்டு திட்டமிட்டு செயல்படும் போது எதிர்கால வாழ்க்கைக்கான பல நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களை, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். சில புதிய உறவுகள், புதிய நண்பர்கள், புதிய வேலை வாய்ப்புகள், புதிய விஷயங்களில் கவனம் செலுத்தணும். தொழில் ரீதியாக நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். தொழில் விஷயமாக ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஓடி உழைத்து இடம் மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் திருச்சி மணச்சநல்லூர் அருகே அருள்பாலிக்கக்கூடிய பூமிநாத பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் இடம் மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இடம் மண்மனைப்பட்ட பிரச்சனைகளை நேரடியாக சந்தித்து அவற்றை வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் திருவள்ளூர் அருகே சிறுவாபுரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சு இந்த நாளை தொடங்கும் போது போராடி பிரச்சனைகளை சந்தித்து வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து பயணத்தின் மூலமாக பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். புதிய வேலை வாய்ப்புகள், அதற்கான பயணம், அதற்கான முன்னேற்பாடு, அதற்கான முயற்சி எல்லாம் செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் விருச்சிக ராசிக்காரர்கள் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய மணக்குள விநாயகர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். உறவுகளோடு இருந்த பிணக்குகள் நீங்கக்கூடிய நாள், கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய நாள், வருமானம் பெருகக்கூடிய நாள், வாழ்க்கை பெருகக்கூடிய நாள். ராகு பகவானும் தன்னுடைய கேந்திராதிபத்திய தோஷ காலத்தை நிறைவு செய்து முயற்சி பயிற்சி ஸ்தானத்திற்கு வருங்காலத்தில் நகர காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்கு. முன்னேற்றமான பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கு. இந்த நல்ல நாளில் நாகூரில் அருள்பாலிக்கக்கூடிய நாகவல்லி சமேதராக அருள்பாலிக்கக்கூடிய நாகநாத சுவாமி மனசு நிஷ்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகரத்தை பொறுத்தவரை ராசியிலேயே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் சில மன வருத்தங்களையும் கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. உறவுகளோடு இருந்த பிணக்குகள் தீரப்போது, புதிய வாய்ப்புகள் வரப்போது, புதிய நண்பர்களை சேர்த்து கொண்டு புதிதாக நல்ல விஷயங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே மாதிரி நண்பர்களால் தொழிலில் விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் மகர ராசிக்காரர்கள் ராமநாதபுரம் உத்தரகோச மங்கையில் அருள்பாலிக்கக்கூடிய மங்களநாதர மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் விரயஸ்தானத்தை விட்டு நகர்ந்து உங்க ஜென்மஸ்தானத்திற்கு வர காத்திருக்கிறார். அதே போல கேந்திராதிபதி தோஷத்துல செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருந்தாலும் வேலை விஷயமாக சில மன வருத்தங்களும் மேலதிகாரிகளோடு திட்டு வாங்கக்கூடிய சூழல் இருந்தாலும் ஆன்மீக பலத்தின் மூலமாக அவற்றையெல்லாம் வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் சென்னை கோயம்பேட்டில் அருள்பாலிக்கக்கூடிய குறுங்காலீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது நல்ல இறை வழிபாட்டின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாழி வாங்க காத்திருக்கிறார். உங்க 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் பயணம் செய்து வேலை விஷயமாக, வருமான விஷயமாக, சொத்து விஷயமாக பல புதிய வாய்ப்புகளை, புதிய நண்பர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மீனராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பவழவர்ண பெருமாள் மனசு நினைச்சு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று குரு பூர்ணிமா விரதம். பௌர்ணமியில் வரக்கூடிய ஆடி மாதம் பௌர்ணமியில் வரக்கூடிய சிறப்பான நாள் தான் குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா நாளில் குரு பகவானாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆசிரியர்களையோ, நம்மளுடைய கற்றுத்தரக்கூடியவர்களையோ, இல்லை மகான்களையோ, இல்லை சித்தர்களையோ வழிபடும் போது அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு குரு பகவானுடைய ஆசி கிடைக்கும், மகான்களுடைய ஆசி கிடைக்கும். மகான்கள் என்றால் என்ன அப்படின்னா, மனிதர்களாக பிறந்து மனிதர்களோடு படக்கூடிய கஷ்டங்களை பட்டு வாழ்ந்து இறை வழிபாட்டை செய்து இறைவனுடைய கடாட்சம் கிடைக்க பெற்றவர்கள் தான் மகான்கள். இந்த மகான்கள் வழிபாடு என்பது இறைவனுக்கும் நமக்குமான ஒரு தூதுவனாக இருந்து நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லி நமக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்கள் தான் மகான்கள், சித்தர்கள். சித்தர்கள் வழிபாடு குரு தோஷத்தை போக்கும், பணவரவை பெருக்கும், யோகத்தை தரும். ஆனால் அவரவர்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற மகான்களை இந்த குரு பூர்ணிமா நாளில் தேர்ந்தெடுத்து வழிபடும் போது வருங்காலத்தில் மகான்கள் யோகத்தால் மிகப்பெரிய வாழ்வு அமையும், ஒரு அற்புதமான வாழ்க்கை அமையும். அனைவரும் மகான்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.